வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 436.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.87 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடம் உட்பட பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்று அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 1588 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட 38 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களிடையே புதுமைகளை தூண்டுவதற்காக வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான பில்டத்தான் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கொள்கை மற்றும் பல்வேறு இந்திய மொழிகளின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரை இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது. இதன்படி பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் JDU தலா 101 இடங்களிலும், லோக் ஜனசக்தி கட்சி 20 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிகள் தலா 6 இடங்களிலும் போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் கருவடிக்குப்பம் மின்பாதையில் இன்று காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, பாக்கமுடியான்பேட்டை, ஜீவானந்தபுரம், வடக்கு ஈசிஆர், கொட்டுப்பாளையம், கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம், நெசவாளர் நகர் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.